ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே. இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன ஸ்பெஷலான விஷயங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, எல்லா விதமான டீட்டெயிலையும் நமது பொதுவான ராசி பலன்களை, நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் வழங்க இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பலன்களையும் பெரும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலுடைய ராசி பலன் வீடியோக்கள் தினசரி மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கிறதுக்கு இப்பவே நமது சேனலோட இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடம் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதிங்க, திங்கட்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் 9ஆம் நாள். இன்னைக்கு வளர்பிறை சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க. மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், I wish you many more happy returns of the day from today forever. இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசி அதிபதி புதன் பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல நீச்சபங்க ராஜயோகம் பெற்றுள்ளார். அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் சுக்கிர பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுகிறார். ராசியிலேயே கேது மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க. 7ஆம் இடத்துல ராகு, சுக்கிரன், புதன், செவ்வாய் ஆகிய 4 கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறது. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் உங்களுக்கு வெவ்வேறு வகையான பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு நிம்மதியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் மனதில் இருந்த பயம் எல்லாமே நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்கள் காரியங்களிலிருந்து சிறப்பாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண முடியுங்க. இதனால் மகிழ்ச்சியாக நல்ல வெற்றிகளை பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் அதன் மூலமாக இருக்கிற நண்பர்களே. எப்படிலாம் பணத்தை வந்து சேவிங் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் இன்னைக்கு உங்கள் மனதில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. உங்களுக்கு என்ன உதவிகள் தேவைப்பட்டாலும் நீங்கள் கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் எல்லாமே இன்னைக்கு கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்கிறதுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான சில சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. உங்களது உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதனால உங்கள் காரிய வெற்றிகள் சிறப்பாக பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகுங்க. உங்க குடும்பம் முழுவதும் நல்ல ஒரு சந்தோஷமான நகைச்சுவான உணர்வுகளோடு கலகலப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய ஒற்றுமை வந்து இன்னைக்கு வேற லெவலில் இருக்கும். சண்டை சச்சரவுகளே இல்லாத அளவுக்கு குடும்ப வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. மேலும் உங்க குடும்ப உறுப்பினருடைய ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. இதுவரைக்கும் நீங்க சந்திக்கணும்னு நினைச்ச சில நபர்களை வந்து இப்போ சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. எனவே சில நபர்களை மீட் பண்ணணும்னு ஆசை இல்லாமல் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவீங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தில் நீங்க கொஞ்சம் கூடுதலாக அக்கறை எடுத்துக்கொண்டு நீங்கள் இன்னும் சிறப்பான நலன்மைகளை வந்து ஏற்படுத்திக் கொள்வதற்கான முயற்சியை மேற்கொள்ளலாம். ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் தள்ளி இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியான சூழல் தான் ஏற்படுத்துங்க. குறிப்பாக வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல கணிசமான முன்னேற்றம் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க வியாபாரத்தை வந்து பெருசா மாற்ற முடியும். இப்போது புதுசாக கிளைகள் ஆரம்பிக்கிறதுக்கு உகந்த ஒரு நேரம். உங்க வியாபாரத்தை வந்து பெரிய அளவில் சந்தைப்படுத்துதல் செய்யறதுக்கான முயற்சிகள் கூட இன்னைக்கு நீங்க தாராளமாக செய்யலாங்க. பண வரவுகள் மிக மிக திருப்தியாக அமையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. சமுதாய பணிகளில் ஈடுபடும் போது கொஞ்சம் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க செயல்படும் போது காரியங்களில் தாழ்வு மனப்பான்மையா இருக்கக்கூடாதுங்க. மனதில் இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மையை அகற்றிவிட்டு நிலைமையில் முழு மூச்சுடன் வேலையில் ஈடுபடும் போது உங்களுக்கான வெற்றி பாதை கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள முடியும். இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடிய தொழில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு விவேகமா செயல்பட்டால் வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேருங்க. புதிதாக வீடு வாங்கணும், ஏதாவது அசைய சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் இன்னைக்கு உங்க மனதில் அதிகமாக உதயமாகும். அதுக்கான நல்ல ஒரு வாய்ப்புகளும் கிடைக்குங்க. அதை நீங்க சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அசைய சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய இந்த எண்ணங்க ஓட்டங்களுக்கு நீங்கள் புத்துணர்வு கொடுக்கக்கூடிய வகையில் நீங்கள் இன்று தினம் சிறப்பாக நிறைய ஐடியாக்களை வந்து உருவாக்கி கொள்ள முடியும். புதிய முயற்சிகள்லாம் இன்னைக்கு நிறைய செய்யலாங்க. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக அமையறதுனால நீங்க செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் காரணமாக அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்க அப்பா வழியில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் மூலமாக நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய மிக மிக அருமையாக இருக்கிறது. எனவே நல்ல ஆதரவு பெருகும். உங்க மனசுல இருக்கக்கூடிய பயம், தேவையில்லாத பயம்லாம் நீங்கக்கூடிய யோகம் அதன் மூலமாக உங்களுக்கு இருக்குங்க. ஸோ அற்புதமான ஒரு நாள். உங்களுக்கு தேவையான உதவிகள் தேவையான தருணத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கான நல்ல வெற்றி பாதையை நீங்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள முடியும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் அதிகமான நேரத்தை வந்து உங்க காதலருக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகுங்க. அதனால உங்களுக்கு காதல் வாழ்க்கையில நல்ல இனிமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. நேரமானவுடன் செயல்பட்டு உங்க வேலைகள்லாம் நீங்க சீக்கிரமா முடிச்சுட்டு உங்க மனக்குறந்து உங்க காதலருடன் ரொமான்ஸ் செய்வதற்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த வாய்ப்புகள் நீங்கள் உருவாக்கி கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் பட்ஜெட் போட்டு செலவு பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க.
நீண்ட காலமாக நாட்பற்ற நோய்கள் தான் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. செலவுகளை வந்து நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைய தினம் இன்னும் அழகாக மாறுங்க. உங்கள் கவலைகள் எல்லாமே நீங்கிவிடும். எனவே முடிந்த அளவுக்கு பணத்தை வந்து எங்கே செலவு பண்ணுறீங்க அப்படின்றதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. அலுவலக பணிகளில் இன்றைய தினம் கொஞ்சம் ஒர்க் லோடு வந்து உங்களுக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள நீங்கள் நேரம் மேலாண்மை செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. குடும்பத்தோடு நீங்கள் எந்த விதமான நேரத்தை செலவிடலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் செலவிடக்கூடிய நேரம் வந்து உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை ஏற்படுத்தி தருங்க. நீங்கள் வந்து அடிக்கடி சின்ன சின்ன தோல்விகளுக்காக மனம் உடைந்து போகக்கூடாதுங்க. அதெல்லாம் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நீங்கள் இல்லாத நேரத்தில் உங்கள் வியாபாரத்தில் உங்களுக்கு உங்களுடைய வியாபார பணிகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற உங்களது வேலையாட்கள் வந்து ஒத்துழைப்பு தருவாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் உங்கள் வேலையாட்களிடம் பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டு மீண்டும் வந்து அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சரி செய்து கொள்ளக்கூடிய வகையில் தாங்க அது இருக்கும். அதனால வியாபார வாழ்க்கையில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். நீங்கள் இல்லைனாலும் உங்கள் பிசினஸ் வந்து சூப்பராக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்கள் காதலருடன் நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிடலாம். திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்காக நீங்கள் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குனீங்க அப்படின்னா இன்றைய தினம் இனிமையான நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளை கண்டிப்பாக பெற முடியும். தித்திக்கும் இல்லற வாழ்க்கையை பெறுவதற்கு இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது அவசியம். நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்திக் கொள்ள உங்களது மன உணர்வுகளை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நல்லா உட்காந்து பேசி உங்கள் பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் நேரடியாக உங்கள் வாழ்க்கை துணை கூட பேசுறது ரொம்ப அவசியங்க. எனவே அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். நல்ல ஒரு புதிய காதல் உணர்வுகள் உங்கள் வாழ்க்கை துணையின் மீது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ரொமான்ஸ் உணர்வுகளுக்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம், இனிமையான ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் கோல்டன் கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் இன்றைய தினம் நம்பர் 1 வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது வந்து கன்னிராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் மனசில் சேவிங்ஸ் தொடர்பான சிந்தனைகள் மேம்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. சமுதாய பணிகளில் ஈடுபடும் போது கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டீங்கன்னா இன்றைய தினம் வெற்றிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் நீங்கள் வந்து கொஞ்சம் சிந்தனைகளை மேம்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களது சிந்தனைகளை வந்து பாசிட்டிவாக வைத்துக் கொள்ளுங்கள். அஸ்தம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் வேகம் தேவையில்லைங்க, விவேகம் தான் தேவை. எந்த ஒரு விஷயத்திலும் தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றிகள் வந்து சேரும். இன்டர்நெட் சம்பந்தமான பணியில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் கொஞ்சம் விவேகமாக செயல்படுங்கள், வெற்றிகள் உண்டு. சித்திரை நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் புதிய முயற்சிகளை நீங்கள் நிறைய செய்யலாங்க. உங்களுக்கு அது சாதகமாக அமையும். வீடு வாங்கலாம், அதற்கான எண்ணங்கள் நிறைய ஐடியாக்கள் நிறைய உதயமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை பயன்படுத்தி கொண்டு உங்கள் அசைய சொத்துக்கள் சேர்க்கை ஏற்பதற்கான வாய்ப்புகள் வந்து நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க. உங்கள் தந்தை வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாக கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மன பயம் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள், தைரியமான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.